ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கமங்கலத்துறைக்கு தான். யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெயில் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பீச் சைடில் போனீங்கன்னா வைக்கையே தெரியாது, அவ்வளோ சில்லுன்னு கூலாக அழகாக இருக்குது. ஆனால் மதிய நேரம் தான் போகணும். லைட்டாக வெயில் இல்லாமல் சாயங்காலம் போலையும் இருந்துச்சு. அந்தால சரி வாங்க வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ தென்னை மரம், வீட்டில் இருக்க அவ்வளோ ஆட்களுமே ஃபுல்லாகவே வெளியே தான் வந்து இருந்தாங்க. சரி அப்படியே அதையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா ராஜாக்கமங்கலத்துலேருந்து புத்தன்துறை, கேசவன் புத்தன்துறை, பொலிக்கரை, பள்ளம் அங்கே வரைக்கும் ஃபுல்லாக பீச்சும் ஃபுல்லாக கிறிஸ்டின் கோயில் தான் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடமா இறங்கி போய் பார்க்க ஆசை தான். சரி அதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா போக நேரம் வீடியோ மட்டும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த தமிழர் மாளிகைன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இந்த ஒரு சர்ச் இருக்குது. இது வந்து சுத்தி அம்மன் படம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து இந்த சர்ச்சில் வச்சு தான் எடுத்திருந்தேன். அந்த பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு அந்த ஸ்கூல் அதான் இருக்குது, தெரியுதா பாருங்கள். போயிட்டு இருந்தாலும் கரெக்டாக எடுக்க முடியல. அந்த ஸ்கூல் தான், அந்த ஸ்கூலில் தான் கொண்டு விட்டேன். இங்கே வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு பாதி வீடியோஸ் எல்லாமே மணக்குடி பாலம் தெரியுமா, அந்த இடத்துல வச்சு எடுத்திருக்காங்க. அப்புறம் அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதான் தூரத்தில் இன்னொரு சர்ச் தெரியுது, என்ன ஊருன்னு கரெக்டாக தெரியலை. அந்த சர்ச்சும் பார்த்துட்டு போனோம். ஒவ்வொரு சர்ச்சுமே அழகாக இருந்து, இது வந்து நல்லா கொடை போல் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்காகவே. ஏற்கனவே நாங்கள் ஆஸ்பத்திரி போயிருந்தோம். காலையிலேயே 1 மணி ஆகிட்டு இனி வீட்டுக்கு போகணும். போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமா இறங்க முடியலை. வெறும் ராஜாக்கமங்கலத்தில் இருக்கக்கூடிய பீச்சை மட்டும் இறங்கி உள்ளே போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதில் பீச்சுக்கு போகலான்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆள் இல்லை மதிய நேரம். அதில் வந்துட்டு இதில் இன்றைக்கி என்ன காமெடி நடந்துச்சுன்னா, பெரிய காட்டுக்கு போனோம். பெரிய காட்டுக்கு போனோடனே நல்லா ரொம்ப க்யூவாக இருந்துச்சு. என்னடா இங்கே க்யூ இருக்கே அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா எதுக்குடா சாப்பாடுன்னு பார்த்தா, சரி வாசியில் கிடைக்க சாப்பாடு தானே, சரி நம்மளும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்தால நான் என்னோடய அக்கா இறங்கிட்டோம். வண்டியிலேருந்து இறங்கி அந்தால போய் அந்த க்யூவில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். இறங்கி நாங்களும் இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு பிடிச்சிடலாம், ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் கடையில் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கோயில் அதில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா, சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்கி போய் லைனில் மெனக்கெட்டு அதில் நின்று கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பீச் வந்து சங்குத்துறை பீச்சு. இந்த சங்கு இருக்கும், அதனால இந்த பீச்சோட பேர் சங்குத்துறை பீச். ஈவினிங் டைம் வந்திங்கன்னா அந்த கடல்லாம் ஓப்பனில் இருக்கும். நல்லா சில்லுன்னு இருந்து இந்த பிளேஸு. இதை வந்து சொல்லணும் கிட்ட வந்துட்டலாம். அதனால் இனிமேல் பெரியகாட்டுக்கு அங்கே போகும்போது கடைசி சாப்பாடு எல்லாம் காலி ஆகிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாயிட்டு, என்னடா சாப்பாடு காலி ஆகிட்டே, அதில் பாயசம் தரோம் அப்படின்னு, பருப்பு பாயசம் ஆளுக்கு ஒரு கப்பு தந்தாங்க. கூட்டம் க்யூவில் இருந்தது. டக்குன்னு கூட்டம் கூட்டிகிட்டு மொத்த பேரும் கையை நீட்டிகிட்டு இருக்காங்க, வாங்கவே முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்கான், ஆனால் தட்டு இல்லையாம். வெறும் பிளாஸ்டிக் தட்டை அவங்க வந்து 200 தான் பண்ணி இது வாங்கியிருந்தாங்களாம். அதனால் மீதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது பாத்திரம் கொண்டு வந்தால் கொடுப்பாங்க போல். இது தெரிஞ்சால் பக்கத்தில் ஏதாவது வீட்டில் பாத்திரமாவது வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கலாம். தீர்ந்துட்டு நினச்சிட்டு அதிலே 3 பேரும் கப்பை நீட்டினோம். ஆனால் கடைசியில் ஒரு ஆளுக்கு தான் கிடச்சி, அதை வாங்கிட்டு வந்தோம். இந்த பார்த்திங்களா கைஸ், இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கு போட்டிருக்கான்னு கரெக்டாக தெரில. ஒரு வேளை ஓட்டுக்காக போட்டிருக்காங்களா, இல்லை அங்கே ஒரு சர்ச்சில் திருவிழா அதுக்காக போட்டிருக்காங்களான்னு தெரியலை. அது அழகாக இருந்து பார்க்கறதுக்கு. அதையும் அந்தால வீடியோ. இது வந்து கேசவன் புத்தன்துறையில் உள்ள பீச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியலை. போர்டு வச்சுருந்து, இருந்தாலும் நம்ம போயிட்டு இருந்தாங்கலாம் போனதில்லை, சும்மா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தனால இந்த வழியாக வந்தோம். சரி அதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், பை.